ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த வெப்சைட் சொல்லி கொடுக்குறேன். நம்ம அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம்ல, ஆக்சுவலா உங்களுக்கு அனுப்பல, ரைட்? நீங்க ஆக்சிடென்ட்டா ஐ திங்க் வீர அனுப்புனேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? ஆமா, வீர அனுப்புனீங்க. ஓகே ஓகே, ஸோ சேம் வெப்சைட்டா? ஓகே. ஆக்சுவலா அதே மாதிரி என்கிட்ட நான் சொன்னோம்ல ஒரு 3D ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அத எப்படி உள்ள கொண்டு வரும்போது சம் மெட்டீரியல்ஸ் மாறுது. அதெல்லாம் எப்படி மெட்டீரியல்ஸ் வராது. ஆக்சுவலா மெட்டீரியல்ஸ் ஆக்சுவலா டைரக்டா லோட் ஆகாது இதுக்குள்ள. ஓகேவா? சோ அதுக்கு கொஞ்சம் ஓகே, சொல்யூஷன் நான் சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இதோட வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுல எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு இரானியன் வெப்சைட். ஓகேவா? இரானியன் வெப்சைட், பேஷன் வெப்சைட். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஆக்சுவலி பெய்ட் மெம்பருக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது, ஃப்ரீ மெம்பர்ஸுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ நார்மலாக நமக்குமே ஃப்ரீ மெம்பர்ஸுக்குமே நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. பாத்திமா, ஒரு மினிட் Assalamualaikum. Halo. Assalamualaikum. Waalaikumsalam. Nah, padivillaada pettannu. Oh, alhamdulillah suoda. Alhamdulillah suo. Needada verthittokke nikkane. ഞാനേ ഓഫീസിൽ ഇരുന്നില്ല. അല്ല, ഓഫീസിൽ ഇരുന്നിട്ട് നീ വിളിച്ചതാ അതോ ഇവിടെ അങ്ങോട്ട് വിളിച്ചതാ? അവിടെ ഇങ്ങോട്ട് വിളിച്ചു. ശരി, നീ പിന്നെ വെച്ച് അവള് മൊബൈൽ വെച്ച് അവള് കരയാതിരിക്കാൻ പാട്ടിട്ട് വിളിച്ചത്. അവളെതിനിടയിൽ അങ്ങോട്ട് വിളിച്ചാ നിന്നെ. അവൾ ഇന്നലെ ചെറുതായിട്ടൊന്ന് വീണടാ, അങ്ങനെ നെറ്റി ഒന്ന് പൊട്ടി. അങ്ങനെ ജസ്റ്റ് ഒന്ന് ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയി ജസ്റ്റ് ഒന്ന് ഇതിട്ട് ഡ്രസ്സിങ് ചെയ്ത്, അത്രേ ഉള്ളൂ. വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല, ജസ്റ്റ് ഒന്ന് ഡ്രസ്സിങ് ചെയ്തു. പുരുകടാ, പുരുകത്തിലായ കാരണം പുരുക അറിയാല്ല, ചെറുതായിട്ടൊന്ന് തട്ടിയാലും പെട്ടെന്ന് കീറി പോകും. അങ്ങനെ പുരുകത്തിലാണ് കൊണ്ടുപോകും. കുഴപ്പമൊന്നുമില്ല, വേറെ എന്തെല്ലാം കുഴപ്പമൊന്നുമില്ല. ഇൻഷാല്ലാ നിന്റെ പണിയെടുക്കട്ടെ. ഞാൻ ചേച്ചി നീ ഇങ്ങോട്ട് വിളിച്ചായിരുന്നു. ശരി, ഇൻഷാല്ലാ പണിയെടുക്കട്ടെ. ഓക്കേടാ, ശരിയാ. മന്ദവത്തി അങ്ങോട്ട് വിളിച്ചത്, ഇവളങ്ങോട്ട് വിളിച്ചത്. നീ എന്തിനീ ചുമ്മാ ആവശ്യമില്ല, നീ നിന്റെ പേട്ട തലക്കിട്ടായിരുന്നുണ്ട്. നോക്ക്, പിള്ളേക്ക് എപ്പോഴും കൊടുക്കുമ്പോൾ കിഡ്സ് മോഡ് ഇട്ട് കൊടുക്കണം. എന്തായാലും ഫോണ് വന്നിട്ട് ബുക്ക് വേണോ? ബുക്ക് ഇവിടെ ഇല്ലല്ലോ വലിയ കുട്ടി. ഹലോ, സോറി ജി. ஹலோ, சாரி ஜி, ஒரு மூணு குழந்தை தெரியாம இன்னொரு ஆளை போன் பண்ணிட்டாரு. ஓகே 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 சார். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு பேஷன் வெப்சைட். இதுக்குள்ள ஆக்சுவலாக பெய்டு ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கு, ஃப்ரீ ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து ஃப்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் போதும், ஏன்னா அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நான் முன்னாடி 3ds Max ஒரு ஆள்கிட்ட சும்மா படிச்சு பட் கம்ப்ளீட்லாம் பண்ணல. அப்போ அவர் வந்து .3ds Max ன்னு ஏதோ ஒரு வெப்சைட் சொல்லிருக்காரு. அது எதுவும் உண்டோ? புரியல அது .3ds Max ன்னு ஒரு வெப்சைட் ஏதோ சொல்லி தந்தாரு. அதான் சொல்றேன் ஜி, நிறைய வெப்சைட்ல இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து மெயினா இவங்கள தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இவங்க வந்து ஆக்சுவலா வந்து பிராண்டட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு இதுக்குள்ள எவர்மோஷன் சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு, எவர்மோஷன். அவர் வந்து ஆக்சுவலா பிராண்டட் 3D ஆப்ஜெக்ட், ஹை குவாலிட்டி ஆப்ஜெக்ட் அவர் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கிளியர் ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம ஹை குவாலிட்டி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும்.
ஸோ நீங்க இங்க பார்த்துட்டா நீங்க பாருங்க நமக்கு 3D மாடல் செக்ஷன் இருக்கு. இதுல பார்த்துட்டா பாருங்க எவர் மோஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, எவர் மோஷன்ல வந்துட்டு என்ன நமக்கு என்ன இருக்கு, 3D பீப்பிள்ஸ் இருக்கு, எக்ஸ்டீரியர் டிராயிங்ஸ் இருக்கு, ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற எக்ஸ்டீரியர் டிராயிங்ஸ் இருக்கு, இன்டீரியர் டிராயிங்ஸ் இருக்கு, ஆர்ட் மாடல்ஸ் இருக்கு. ஸோ 3 செக்ஷன் இருக்கு. ஓகேவா, 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுலயுமே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, நிறைய நமக்கு 3D ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்குது இதுல. ஓகே, ஸோ அதனால நான் நார்மலா இதுதான் யூஸ் பண்றேன். இல்லைன்னா நமக்கு இன்னொரு இது இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு இது வந்துட்டுன்னா நமக்கு அச்சீவ் 3D சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அது எல்லாமே வந்து மொத்தமா ஃப்ரீ தான். அது எல்லாமே நிறைய இது இருக்கு. ஆனா எனக்கு அவ்வளவு குவாலிட்டி கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன் அதுல வந்து. அதுவும் இல்லாம மெட்டீரியல்ஸ் கம்மியா இருக்கு. இதுல என்ன மெட்டீரியல்ஸ் சேர்த்து தான் வரும், அது வந்து ஆர்டர்ல இருக்காது. இதுல வந்து நமக்கு என்னன்னா 1 by 1 நம்ம டவுன்லோட் பண்ணணும். பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேவா, பாருங்க இவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்லயுமே நிறைய இருக்கு. பாருங்க எவ்வளவு பேஜ் இருக்குன்னு பாருங்க. இப்ப ஒரு பேஜ் எடுத்து எவ்வளவு வருது, 8 into 3 24 வருது ஒரு பேஜ்ல. டோட்டலா எவ்வளவு பேஜ் இருக்கு, 150 பேஜ் இருக்கு. ஸோ 150 into 28. ஸோ அவ்வளோ 3D ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ள. ஓகேவா, ஆனா குவாலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. அதுவும் இல்லாம மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம போடணும். ஓகேவா, இதுல இருக்கிற மெட்டீரியல்ஸே கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும், 1 by 1 செட் பண்ணி மெட்டீரியல்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது இதுக்குள்ள. ஆனா நமக்கு அது எவர்மோஷன் 3D ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இஷ்யூஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள இருந்து நீங்க எதாவது டெவலப் பண்ணிட்டேன்னா அது நமக்கு சேர்த்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, என்கிட்ட ஆக்சுவலா இதுல இருக்கிற அந்த எவர்மோஷன் டீட்டெயில் என்ன என் கையில இருக்கு ஆல்ரெடி. இந்த இதுல வந்து நமக்கு இந்த ஆர்க் இன்டீரியர்ஸ், அதே மாதிரி ஆர்க் எக்ஸ்டீரியர், ஆர்க் மாடல், இந்த 3 செக்ஷனுமே என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. ஓகே, நான் அதே காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஹை குவாலிட்டிஸ் எல்லாமே ஆர்டர்ல இருக்கு. நமக்கு ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், பிடிச்சிட்டு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கு பாருங்க. இது வந்து ஆக்சுவலி ஆர்க் இன்டீரியர்ஸ் உடையது, சாரி எக்ஸ்டீரியர்ஸ் உடையது. இதுல பாருங்க இது ஆக்சுவலி வந்து எவர்மோஷன். ஓகே, எவர்மோஷனோட 3D ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க. ஆர்க் இன்டீரியர்ஸ் இருக்கு, ஆர்க் எக்ஸ்டீரியர்ஸ் இருக்கு, ஆர்க் மாடல்ஸ் இருக்கு. இதுலயுமே நீங்க பாத்துட்டேன்னா அதுக்குள்ள போயிட்டேன்னா பாருங்க நிறைய. இதே இப்ப பாருங்க டாய்லெட்ஸ் உடையது. ஓகே, இந்த இதை எடுத்து பாருங்க. அது ஆக்சுவலா ஓலியம் போய் ஓலியமா இருக்கும். இது மொத்தமா வீரோடதான். இதுல பாத்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, அவங்க எல்லாமே கேட்டலாகா கொடுப்பாங்க. ஸோ நமக்கு சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், அதான் சொல்றேன். இது வந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே ஃபைல் தான் என்கிட்ட ஒரு 70 GB இருக்குது. இந்த மாதிரி ஆர்க் மாடல் போட்ட வால்யூம் போட்டது தான். ஓகே, ஸோ அதை நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், அதோட மெட்டீரியல்ஸ் இருக்கும். பாருங்க மேப்ஸ் வந்துட்டாங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே சிங்கிள் ஃபோல்டருக்குள்ள போட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டர் நமக்கு என்ன பண்ணா போதும், நமக்கு அதில் கனெக்ட் பண்ணி கொடுத்தா போதும், நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டேரக்ட் நமக்கு அந்த மெட்டீரியல்ஸும் வரும். ஸோ இதுல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போயிட்டு நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3D மாடல்ஸ் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அதோட டீட்டெயில்ஸ் வரும், பேஜ் பை பேஜாக வரும். உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா அந்த பேஜ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்றேன் இதுலயுமே ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்கு, அதே மாதிரி நமக்கு பெய்டு ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஃப்ரீயா இல்லை பெய்டானு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இப்போ இது ஓப்பன் பண்றேன். இதுவும் இல்லாம ஓகே, இதுவும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயும் இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் பெய்டும் இருக்கு. இதுல இப்போ பார்த்துட்டானா ஐ திங்க் பாருங்க ஃப்ரீ ஆப்ஷன் நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கேயே லிங்க் வருது பாருங்க, 2.2 GB. ஓகே, இந்த இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, நமக்கு இங்க போட்டோஸ் வரும். இது இப்போ லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன வரும், இங்க போட்டோஸ் வரும். இந்த ஃபைலுக்குள்ள என்னென்ன இருக்கு, நீங்க இது டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்குள்ளே நமக்கு அதோட கேட்டலாக் இருக்கும். PDF ஃபைலா கேட்டலாக் இருக்கும். அதுக்குள்ளமே அந்த அதோட டீடைல்ஸ் இருக்கும். அதுல என்னென்ன இருக்கு, எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? 2.2 GB இருக்குது ஒவ்வொரு ஃபைலும். ஓகே, அதான் சொல்றேன் ஜி. ஆக்சுவலா வந்து ஹை குவாலிட்டி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதனால நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதுவும் வந்து ஃப்ரீ தான் பாருங்க. 1.5 GB இதுலயுமே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 20 GB இருக்கு, 30 GB இருக்கு, 100 GB இருக்கு. அந்த மாதிரி ஃபைல்ஸ் இதுக்குள்ளமே இருக்கு. 200 GB ஃபைல்ஸ் வரை இருக்கு, ஃப்ரீ ஃபைல். ஓகேவா, ஸோ நமக்கு இன்டர்நெட் ஃப்ரீயா இருந்துட்டேன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெட்டர் இது வேண்டணும். நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வேண்டிட்டேன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானது எல்லாமே அதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுல ஒவ்வொரு இது ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இது ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிளான்ஸ் தேவை பாருங்க, இதுல பிளான்ஸ் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி இதுல வந்துட்டான உங்களுக்கு பாருங்க, இதுலயுமே கேட்டகரிஸா இருக்கும் பாருங்க. 3D பீப்புள் இருக்கு, அதே மாதிரி நமக்கு லெக்சரி இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலயுமே இருக்கு.
ஓகே 3D மாடல்ஸ்ல வந்துட்டானா நிறைய ஆப்ஷன்ஸ் பாருங்க இதுல இருக்கு. பெட்ரூம் இருக்கு, பாத்ரூம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸா டவுன்லோட் பண்ணனும்னா கூட அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதான் கொஞ்சம் ஈஸி யூஸ் பண்றதுக்காக. பாருங்க ஃபர்னிச்சர் எடுத்துட்டானா உங்களுக்கு ஃபர்னிச்சர் மட்டும் வரது இல்ல. சோ உங்களுக்கு ஃபர்னிச்சர் சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். பாருங்க ஹை குவாலிட்டி ஃபர்னிச்சர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வித் மெட்டீரியல். ஓகேவா? சோ நம்ம எப்போதுமே நம்ம டிராயிங்ஸ்க்கு நமக்கு ஹை குவாலிட்டி நல்லா ரியலிஸ்டிக் ரிசல்ட் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஹை குவாலிட்டி 3D ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இந்த ஃபைல்ல இந்த இது நான் அனுப்பி இருக்கேன். அது கூட நான் உங்களுக்கு இதுவும் அனுப்புறேன். தேவை இருந்துட்டானா யூஸ் பண்ணுங்க, பரவாயில்ல. சம்டைம்ஸ் நமக்கு அர்ஜென்ட் ஏதாவது வேணும்னா நம்ம இதில் தான் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ரெண்டுமே நான் அனுப்பி இருக்கேன். அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வெப்சைட் கூட இருக்கு. ஆக்சுவலா அதுவும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க இப்பவே என்ன பண்ணிக்கணும், அது டவுன்லோடிங் ஸ்டார்ட் பண்ணணும். HDRI ஹெவன் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. HDRI ஹெவன். ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து நமக்கு HDRI ஃபைல் டவுன்லோட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலா வந்து மொத்தமா ஃப்ரீ தான். ஓகே, HDRI இமேஜ் இது என்ன கொடுப்பாருன்னா நமக்கு என்விரான்மெண்டல் சப்போர்ட் கொடுப்பாங்க. பாருங்க இதுல நீங்க பாத்துட்டா இந்த கார் பாத்தீங்களா, இந்த காரு அதுவும் இல்லாம இந்த ரோடு இது மட்டும்தான் இதுல ஒரிஜினல். மீதி இருக்கிற எல்லாமே பாருங்க, இதுலமே மீதி இருக்கிற எல்லாமே வந்து நார்மலா இதுல தான் பண்ணுவாங்க. இதுல பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, இந்த கார் இந்த ரோடு மட்டும்தான் ஒரிஜினல். மீதி இது எல்லாமே என்ன HDRI இமேஜ். ஆனா நமக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும், ஒரிஜினல் ரியல் என்விரான்மெண்டா தெரியும். ஆமா பாருங்க, இன்டீரியர் பாருங்க, அவுட் சைடுல வந்து மொத்த HDRI இமேஜ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ HDRI இமேஜ் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், கிரவுண்டும் கிடைக்கும், ஸ்கை கிடைக்கும், எல்லாமே நமக்கு இன்புட் அதுக்குள்ள வரும். ஓகே, சோ நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் நமக்கு ரிசல்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சாம்பிள் காமிக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு தேவையான சிம்பிளா சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி HDRI இமேஜ் வச்சு ஸ்கெட்ச்அப்ல ரெண்டர் பண்ண ஒரு ஃபைல் காமிக்கிறேன். இதை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க, இதை பார்த்து எப்படி தெரியுது, ஓபன் ஆகலையா? ஓகே, வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஓகே, இதை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது, ஆப்ஜெக்ட் மட்டும் மத்த எல்லாம் போட்டோஷாப் இல்ல, மற்ற எல்லாமே HDRI இமேஜ். நான் இது போட்டோஷாப்ல எடுக்கல, இந்த ஃபைல் நான் இந்த ஃபைலை போட்டோஷாப்ல எடுக்கல. இது ஆக்சுவலா வந்து ஸ்கெட்ச்அப்ல வச்சு அப்படியே ரெண்டர் பண்ணி அப்படியே எடுத்த ஃபைல். ஓகே, இது கேக்கல என்ன, இது வந்து ஸ்கெட்ச்அப் ரெண்டரிங். ஹலோ, இது ஆக்சுவலா வந்து ஆமா, இது ஆக்சுவலா வந்து ஸ்கெட்ச்அப் ரெண்டரிங். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ஆளுக்காக தான் பண்ணி கொடுத்தது ஆக்சுவலா. ஓகே, சோ இத பார்த்துட்டா பாருங்க நமக்கு டெப்தா தெரியுது, ரைட்? இந்த இமேஜ் பார்க்கும்போது நமக்கு இமேஜா தெரியாது, கொஞ்சம் டெப்தா தெரியுது. டெப்தா அங்க வீடு இருக்கிற மாதிரி, இங்க பாருங்க ட்ரீ இருக்குது, அந்த மாதிரி நமக்கு எஃபெக்ட் வருது. இது ஆக்சுவலா வந்து HDRI இமேஜ். HDRI இமேஜ் என்ன கிரியேட் பண்ணுவாங்க, என்விரான்மெண்டல் கிரியேட் பண்ணுவாங்க. இதுவும் இல்லாம நமக்கு இதுல நமக்கு கிடைக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க கிளாஸ் பாருங்க, கிளாஸ்ல ஆக்சுவலா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இது ஆகலைன்னா, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகலைன்னா அது கிளாஸ் மாதிரி நமக்கு தெரியாது. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்னா நமக்கு அது கிளாஸ் மாதிரி தெரியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது நமக்கு பெர்ஃபெக்ட் கிளாஸா தெரியுது. இது பாருங்க நமக்கு கிளாஸா தெரியுதா, கொஞ்சம் நமக்கு ஒரு பிளைன் மாதிரி தெரியுது, ரைட்? ஒரு கலர் பிளைன் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நமக்கு எப்பவுமே கிளாஸ்ல என்ன வரணும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரணும். ஸோ நம்ம HDRI இமேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்டல் கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், நேச்சுரல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும் அந்த இமேஜ்ல. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நார்மலா நம்ம ரெண்டர் பண்ணும்போது HDRI இமேஜஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நீங்க இதுல பாத்துட்டா உங்களுக்கு என்ன வரும், நிறைய HDRI இமேஜஸ் டவுன்லோட் பண்ண முடியும் இதுல இருந்து. ஓகே, இதுல பாத்துட்டா நமக்கு இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்குனா ஆக்சுவலி நார்மல் இமேஜ் கிடையாது, இது வந்து HDRI இமேஜ். HDRI இமேஜ்னா ஆக்சுவலா அதான் சொல்றேன். ஆக்சுவலா நமக்கு அது சொல்றேன் என்ன, 360 இமேஜ். நம்ம நார்மலா மொபைல்ல எல்லாம் எடுப்போம் இல்ல, 360 டிகிரி இமேஜ் எடுப்போம் இல்ல மொத்தமா. இந்த லிங்க் அனுப்பி விடுங்கனா. அனுப்புறேன். அதுக்காக அது ஆக்சுவலி இருக்குது. நீங்க HDRI வந்துட்டான உங்களுக்கு என்ன வரும், அந்த டீடைலிங் வரும். ஓகே, இந்த HDRI இதுல கிளிக் பண்ணிட்டானா நமக்கு அங்க போயிட்டானா பாருங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் HDRI இமேஜ் வரும். பாருங்க ஆல் இருக்கு, அதே மாதிரி அவுட்டோர் இருக்கு, கேட்டகரிஸ் வைஸா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், இந்த கேட்டகரிஸ் வைஸா என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். ஓகே, எல்லாமே டவுன்லோட் பண்ணாதீங்க. பாருங்க இது இப்போ நீங்க இன்டீரியர் நீங்க ரெண்டர் பண்ணீங்க, இன்டீரியருக்காக இது போதும். இது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டானா இங்க இருக்கிற இன்டீரியர் ஆப்ஜெக்ட்ஸ்ல இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும்.
பாருங்க இதுல பாருங்க நீங்க இங்க இருக்கிற போல்ஸ்ல பாருங்க எப்படி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருதுன்னு, ரைட்? இதே மாதிரி நமக்கு என்ன வரும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும். ஒரு ஆப்ஜெக்ட்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்தா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா நமக்கு அந்த குவாலிட்டி நமக்கு ரிசல்ட் வரும். ஓகே, ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரலைன்னா நமக்கு அதுல இந்த ரிசல்ட் வராது, நமக்கு தெரியாது இது இன்னும் ஆப்ஜெக்ட்னு தெரியாது. ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா நமக்கு கம்பல்சரி. ஓகே, க்ளோசி ஆப்ஜெக்ட்ல ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்து கம்பல்சரி. ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க இருந்து தேவையான ஃபைல்ஸ் உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிறது மொத்தமா ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணும்போது எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். இது ஆக்சுவலா வந்து இமேஜ், நார்மல் இமேஜ். ஓகேவா? ஹலோ போய் சொல்லு. ஓகே, இது வந்து நீங்க என்ன பண்ணணும், நார்மலா டவுன்லோட் பண்ணணும். நார்மலா இந்த இமேஜும் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த HDR இமேஜோட பேர் சேர்த்து வரும். பாருங்க அந்த பேர் வருது, ரைட்? JPEG-ல அந்த பேர் வருது. ஸோ நீங்க என்ன டவுன்லோட் பண்ணும்போது இதோட HDR இமேஜ் பாருங்க, இங்க தான் வருது அதோட HDR இமேஜ். 19K வந்துட்டானா ஹை ரெசல்யூஷன், நல்ல குவாலிட்டியில வரும். நீங்க ஹை பெரிய சைஸ்ல நீங்க ரெண்டர் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியில வரும், பிக்சல்ஸ் ஆகாம குவாலிட்டியில வரும். ஓகே, இதுல கிளிக் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், இந்த HDR இமேஜ் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு ரெண்டுமே வேணும். ஏது வேணும், HDR இமேஜும் வேணும், அதே மாதிரி நமக்கு அந்த HDR இமேஜோட நார்மல் ஃபைலும் வேணும். பாருங்க சேம் நேம்ல வருது. ஸோ இதோட சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இப்போ இது டவுன்லோட் பண்ணாம இது மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ கிடைக்காது. நீங்க மேக்ஸ்ல எடுக்கும் போது தான் இல்லைனாலும் உங்களுக்கு என்ன வராது, ப்ரிவ்யூ தெரியாது, இந்த ஃபைலுக்குள்ள என்ன சீன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி வரும்போது நமக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதோட சாம்பிள் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நார்மலா என்கிட்ட கொஞ்சம் HDR இமேஜஸ் இருக்குது. ஓகே, HDR இமேஜஸ் இதுல பாருங்க நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது வந்து அந்த HDR இமேஜ், இதுதான் நம்ம 3ds Max குள்ள யூஸ் பண்ற இமேஜ். ஓகேவா? இது பார்த்துட்டேன்னா இதோட JPEG. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு தெரியும் இதுக்குள்ள என்ன சீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? கிளியர்? ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ரெண்டுமே டவுன்லோட் பண்ணணும். இதுவும் டவுன்லோட் பண்ணணும், இதுவும் டவுன்லோட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பார்த்த தெரியுது. ஓகே, எனக்கு இப்போ இந்த சீனுக்கு எனக்கு என்ன வேணும், இந்த மாதிரி சீன்ஸ் வேணும், அதுல என்ன இருக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும் நமக்கு என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்றது. ஓகே, ஸோ அதுக்காக ரெண்டுமே டெவலப் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ அது நம்ம முடிச்சிட்டோம். நம்ம எங்க போறோம், 3ds Maxல போறோம். ஓகே, ஸோ எஸ்டர்டே இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இல்ல ட்ரை பண்ணி பாத்தீங்களா எப்படி? இது வரைக்கும் எதுவும் இல்ல, எல்லாம் கிளியர். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இது வந்து அன்ஹைட் கொடுக்குறேன். பாருங்க நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த டோர் அதே மாதிரி வந்துச்சு பாருங்க. ஓகே, பெர்ஃபெக்ட் டோரா வந்துச்சு. இனி நெக்ஸ்ட் என்ன நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இதுல வரணும், நம்ம விண்டோஸ்ல வரணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம நார்மல் மெட்டீரியல் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதுல எனக்கு இப்போ வுட் ஆட் பண்ணணும். வுட் ஆட் பண்ணணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு எங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு ஆல்ரெடி வியரோட ப்ரீசெட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கு, அங்கேருந்து வேணும்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா நீங்க இப்போ கூகுள்ல இருந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் டெவலப் பண்ணிட்டேன்னா அதுவும் நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வியர் அசெட் எடிட்டர் எடுக்கிறேன். பாருங்க, இங்க இருந்து வியர் அசெட் எடிட்டர் நம்ம இது மாதிரி ஸ்கெட்சப் மாதிரி. ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டா நமக்கு என்ன வரும், வுட் அண்ட் லேமினேட் சொல்லி ஒரு போர்ஷன் வரும். பாருங்க, அதில் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டு நிறைய டைப் ஆஃப் வுட்ஸ் இருக்குங்க பாருங்க. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு வுட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது சூஸ் பண்றேன். ஓகே, ஆனா நம்ம இதுல இருந்து இந்த டெக்ஸ்சர் நம்ம இங்க கொண்டு வரும்போது டைரக்டா அந்த ஸ்லாட்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்துட்டானா நம்மளோட இந்த ஆப்ஜெக்டோட மெட்டீரியல்ஸ் எது இருக்கு, இதான் இருக்கு, இதுதான் நம்ம வுட், இது வந்து கிளாஸ். ஓகேவா? விண்டோ கிளாஸ், இது வந்து விண்டோ. நம்ம டைரக்டா இந்த வுட் இதுல அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா சேஞ்ச் ஆயிடும். இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் அங்க வந்துடும், ஆனால் அது என்ன ஆகாது, இதுல அப்ளை ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி ஸ்லாட் சூஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணணும், ஆட் டு சீன் கொடுக்கணும். ஸோ என்ன ஆகும், இந்த வுட் இந்த எம்டி ஸ்லாட்ல அப்ளை ஆகும். ஓகே, கிளியர்? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வியர் மெட்டீரியல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணுங்க, ரைட் பட்டன் கிளிக் பண்ணி காப்பி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு சிம்பிளா பேஸ்ட் பண்ணிடுங்க. அங்க வந்துட்டேன்னா உங்களுக்கு பேஸ்ட் கிடைக்கும். இன்ஸ்டன்ஸ் எடுக்காதீங்க, நார்மல் பேஸ்ட் எடுங்க. ஸோ அது என்ன ஆயிடும், அங்க வந்துடும் பாருங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து பார்த்துட்டோன்னா நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த வுட் இருக்கும். ஆனா இன்னும் நமக்கு என்ன பண்ணணும், அந்த இமேஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம UVW மேப் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஆனா நமக்கு என்ன பண்ண முடியாது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண முடியாது. அதனால நம்ம விண்டோ மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், UVW மேப் அப்ளை பண்ணோம். இல்லைன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் நம்ம தனி அப்ளை பண்ணி வந்துடும். ஓகே, அதனால நான் இப்போ இது எதுவுமே பண்ணல, வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம், கிளாஸ்ல போறோம்.
இங்க பாருங்க நிறைய டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. நார்மல் கிளாஸ் இருக்கு, ஓகேவா. பம்பி டைப் கிளாஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த விண்டோஸ்ல யூஸ் பண்ற கிளாஸ் தான் இது. பிளர்ரா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம வியூ வந்து பிளர்ரா இருக்கும் பாருங்க. இது எல்லாமே நம்ம விண்டோஸ்ல யூஸ் பண்ற கிளாஸஸ் தான். ஓகே. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணிட்டேன்னா நமக்கு சேம் குவாலிட்டி எதுல வரும் பாருங்க. ஃப்ரோஸ்டட் கிளாஸ் இருக்கு, கலர் கிளாஸஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு, ஓகேவா. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றேன். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வராது, அவ்வளோ நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வராது. ஏன்னா இதுல வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆயிருக்கு. நீங்க இது எடுத்துட்டா இதுல எல்லாமே நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும் பாருங்க, நல்ல ஹெவியா ரிஃப்ளெக்ஷன்ஸ் வருது. ஆனா இதுல பாத்துட்டாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மி பாருங்க. இதுல எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஆனா இந்த பம்பி ஷேப் வரும். ஓகே. ஸோ நார்மலா நமக்கு இப்போ ஆக்சுவலா இன்டீரியர் டிசைனிங் யூஸ் பண்றதுக்காக என்னோட இதுல வந்து கிளியர் கிளாஸ் தான் தேவை. ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குமே நான் என்ன பண்றேன், அந்த எம்டி ஸ்லாட் தான் சூஸ் பண்றேன். இதுல இருந்து என்ன பண்றேன், இது வந்து அப்ளை பண்றதுல. ஓகே. அதுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதே இது செலக்ட் பண்ணிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணுங்க, காப்பி, கிளாஸ்ல அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து கிளாஸ்ல தெரியல, இமேஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளா இருக்கும். அது சிம்பிளா பை டிஃபால்ட் என்ன ஆயிடும், அப்ளை ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், அன்ஹைட் ஓல் கொடுக்குறேன், செலக்ட் சிமிலர் எடுக்கிறேன். இதே வச்சு நான் என்ன பண்ண போறேன், செலக்ட் சிமிலர் எடுக்கிறேன். நமக்கு இங்க செலக்ட் சிமிலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ குரூப்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். அதுக்கு சேர்த்து என்ன ஆகிடும், விண்டோஸும் செலக்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது மட்டும் 4 விண்டோஸ் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓகே ஓகேவா. இன்னும் என்ன பண்ணிக்கிறது, எல்லாமே சேர்த்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் UVW மேப் அப்ளை பண்ணுங்க. ஓகே. இப்போ பார்த்துட்டேன்னா நமக்கு தெரியுது, வுட்டோட அந்த ஷேடு தெரியுது, ஓகேவா. ஆனா இது வந்து இப்போ வந்து பாக்ஸ் டைப். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த பேராமீட்டர் வந்து பாக்ஸ் ஷேப்ல மாற்றணும் பாருங்க. ஓகே. இனி என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு விண்டோ எடுத்துட்டு நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு மீதி இருக்கிற எல்லா விண்டோஸுமே பை டிஃபால்ட்டா அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே வந்து 150 கொடுக்குறேன். எல்லாமே ஈக்குவலாக கொடுங்க. ஸோ எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. ஸோ கொஞ்சம் கூட குவாலிட்டிஸ் வேணும்னா கொஞ்சம் கூட கம்மி பண்ணுங்க சைஸ். 50/50 பாருங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா வுட்டா தெரியுது, ரைட். நல்லா வுட்டா தெரியுது. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இனி நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, இங்கே ஆக்சுவலாக நமக்கு விண்டோஸ் இருக்கு. ஓகே. இது செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே செலக்ட் ஆகுது. ஓகே. ஆக்சுவலாக இதில் மெட்டீரியல்ஸ் வரல, பரவாயில்ல. இங்கே இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக நமக்கு இப்போ ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அது நமக்கு நம்மளோட மெட்டீரியல்ல இல்லை, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இதுல பிக் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஆப்ஜெக்ட். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மெட்டீரியல் எடிட்டர்ல கொண்டு வரலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இதுல வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த மெட்டீரியல் என்ன ஆயிடும், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துடும். செலக்ட் சிமிலர், அப்புறம் அது ஐசோலேட் பண்ணிடுங்க. ஓகே. நமக்கு இப்போ இங்கே வந்துடுச்சு. ஆனால் இது இப்போ வந்து நமக்கு மல்டி சப் ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் டைப்ல தான் வந்துருக்கு. ஓகே. பாருங்க, நமக்கு 2 மெட்டீரியல் இங்கே இருக்கு. ஸோ நமக்கு இது 3மே நமக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது எல்லாமே டிலீட் பண்ணிட்டு இதுதான் நமக்கு ஆக்சுவலாக அதோட விண்டோ கிளாஸ். ஸோ விண்டோ கிளாஸ் நமக்கு தேவைன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சேம் விண்டோ கிளாஸை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணி அதோட மெட்டீரியல் எடிட்டிங்கில் வந்துட்டோம். என்ன பண்ணிக்கலாம், இதே இது நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே கிளாஸ் நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். இனி திருப்பி போங்க. நமக்கு என்ன இருக்கு, விண்டோஸோட இது இருக்கு, நம்ம ஃப்ரேம் இருக்கு. ஃப்ரேம் ஆக்சுவலாக நான் என்ன தான் யூஸ் பண்ண போறேன், வெயிட் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சம் என்ன கொடுக்கணும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கணும். கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், ஃபினிஷ். ஸோ அதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு குவாலிட்டி வந்துடுச்சு. ஓகே. ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டேன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதோட க்ளோஸ்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, 0.9. ஸோ கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதில் என்ன இது அப்ளை பண்ணிட்டோமோ அதே மெட்டீரியல்ஸ் எதில் அப்ளை ஆகும், பை டிஃபால்ட்டாக இதுக்குள்ளே அப்ளை ஆகும். ஓகே. கிளியர் ஜி? ஹலோ, ஹலோ சார், இங்கே வாய்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே ஓகே, கிளியரா இருக்கா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து எனக்கு இந்த அலுமினியத்தில் இது இங்கே வந்து ஸ்டீல் மெட்டீரியல் கொடுக்கணும்.
ஓகே ஸ்டீல் மெட்டீரியல். ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம இதில் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு நினைக்கிறேன். இல்லை அப்ளை பண்ணலைன்னா ஒரு ஸ்லாட் எடுத்து என்ன பண்ணிடுங்க, இதில் அப்ளை பண்ணிடுங்க. செல்ஃப் வச்சுட்டு அதில் அப்ளை பண்ணால் போதும். ஓகே ஒரு மெட்டீரியல் நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் இந்த மெட்டீரியல் ஸ்லாட் எல்லாம் ஃபுல் ஆயிட்டு நம்ம அடுத்து நியூவா எப்படி இது பண்றது? அதான் சொல்றேன் ஜி, நமக்கு இப்போ மெட்டீரியல் ஸ்லாட் ஃபுல் ஆயிட்டுனா கூட நமக்கு இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நமக்கு செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடலாம். பாருங்க எனக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கு, டிலீட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஓகே இதில் கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணும்போது நம்ம எப்படி டிலீட் பண்ணணும் பாருங்க, இதில் பாருங்க இருக்கு எஃபெக்ட் ஒன்லி மெட்டீரியல் ஒரு மேப் இந்த எடிட்டர் ஸ்லாட். அப்படின்னா இந்த இது மட்டும்தான் டிலீட் ஆகும், இந்த ஆப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து டிலீட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஸ்லாட்ல இருந்து மட்டும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இது திருப்பி இந்த ஸ்லாட் அப்ளை பண்ண அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற மெட்டீரியல் எடிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்க வந்து பிக் ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த மெட்டீரியல் என்ன ஆயிடும், நம்ம ஸ்லாட்ல வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி நமக்கு எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த மெட்டீரியல் நான் என்ன பண்ணிட்டேன், இதில் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம், நமக்கு திருப்பி விண்டோ அதை எடுத்துட்டு இதில் நமக்கு மெட்டீரியல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ மெட்டீரியல் இருந்து நமக்கு எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தேவையோ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோசி இருக்கிற அலுமினியம் சூஸ் பண்ணணும்னா அது எடுக்கலாம். ஓகேவா? குரோம் டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி கீழே வந்துட்டேன்னா இன்னும் நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. தேவையான மெட்டீரியல்ஸ் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருந்து நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஸ்டீல் இருக்கு, பிளரி ஸ்டீல் இருக்கு, ஸ்டீல் பாலிஷ்ட் இருக்கு, டைட்டானியம் மெட்டீரியல் இருக்கு. எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் வேணும்னாலும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இப்போ இங்கே இருந்து ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அலுமினியம் பாலிஷ் இல்லைன்னா அலுமினியம் ஓகே அலுமினியம் பாலிஷ் எடுக்கலாம். அலுமினியம் பம்ப் யூஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆகிடும். ஸோ அலுமினியம் பாலிஷ் எடுக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு எம்டி ஸ்லாட் எடுத்துட்டு அதில் அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆட் டு சி. ஸோ அதில் வந்துடும். ஓகே. ஸோ அதில் என்ன பண்ணுங்க, அதை காப்பி எடுத்துட்டு இதில் அப்ளை பண்ணிடுங்க. பாருங்க இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மெட்டீரியல் இதில் வந்துடுச்சு. அதுக்கு கொடுங்க ஹேண்ட் ரைட், ரைட் ஹெச்ஆர் கொடுத்துட்டேன், ஹேண்ட் ரைட் கொடுத்துட்டேன். ஸ்டீல் அப்ளை பண்ணி வச்சு இனி என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அன்னைட் அவுட் பண்ணுங்க. ஓகே திருப்பி இங்கே வந்துட்டோம். இனி நமக்கு என்ன இருக்கு, இதே மாதிரி நமக்கு லூவர்ஸ் இருக்கு. ரைட் லூவர்ஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணணும், சூஸ் பண்ணிட்டு லூவர்ஸுக்கு மட்டும் நம்ம தனியாக கலர் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்றேன். இதே இடத்துல நான் என்ன பண்றேன் வந்துட்டு இங்க நான் வந்து இந்த மெட்டீரியல் கொடுக்குறேன், டார்க் கிரே, அலுமினியம் டார்க் கிரே கொடுக்க போறேன். ஓகே. ஸோ இதே செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு சீன் கொடுத்துட்டேன். ஸோ ஆட் டு சீன்ல இங்க வரும், மினிமைஸ் பண்ணிடுங்க. இந்த மெட்டீரியல் என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அதில் வந்தாச்சு. அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணணும், இல்லை எல்லாத்துலையுமே அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு, அந்த மெட்டீரியல் அப்ளை ஆயிடுச்சு. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு டோர்ஸ் ஆயிடுச்சு, விண்டோஸ் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. இனி நமக்கு என்ன பண்ணணும், மெயினாக நமக்கு இருக்கிறது வந்து வால்ஸுக்கு நமக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். ஓகே. வால்ஸு நம்ம பாருங்க இங்கே நமக்கு என்ன இருக்கு, நம்மளோட இது இருக்கு, காம்பவுண்ட் வால் இருக்கு. ஓகே. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு வாலோட மெட்டீரியல்ஸ் நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்காக திருப்பி நான் ஒரு இது செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்துட்டு இதில் பார்த்துட்டோம்னா நமக்கு வால்ஸோட பெயிண்ட் இருக்கும், வால் பெயிண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, வால் பெயிண்ட் அண்ட் வால் பேப்பர். ஸோ ஆக்சுவலி ஏன் நம்ம வேற மெட்டீரியல் யூஸ் பண்றேன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர் செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பெயிண்டோட குவாலிட்டி போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், டைரக்டா இவங்க மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க நிறைய நமக்கு வால் பேப்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வால் பெயிண்ட் இருக்கு. ஸோ நார்மலாக நான் எந்த யூஸ் பண்ணோன்னா இந்த வால் பெயிண்ட் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி கிடைக்குது, அதனால இந்த வால் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ ஆட் டு சீன் கொடுத்துட்டாரு. ஓகே. ஸோ அந்த மெட்டீரியல் இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இது ஆக்சுவலாக நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணலை, இந்த ஆப்ஜெக்ட்ல எதுவுமே மெட்டீரியல் அப்ளை பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மெட்டீரியல் அதை அப்ளை பண்ணிடுறேன். ஓகே. அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் என்ன பண்ணணும், இந்த மெட்டீரியல் தான் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அதில் எல்லாத்துலையுமே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டேன்.
அதுவும் இல்லாம இந்த ஏரியாவில் எனக்கு என்ன பண்ணணும், அந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, ஓப்பன் அப்ளை பண்ணிட்டேன். இதுல வர்ற இந்த பார்டர்ல எனக்கு என்ன பண்ணணும், இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அதை மட்டுமா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் குரூப். ஆக்சுவலா இது வந்து நார்மலா நம்ம செலக்ட் பண்ணி வச்சு இந்த முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சுட்டானா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் லாஸ்ட் அந்த செலெக்ஷன் ரிமூவ் பண்ணல, அதனால எனக்கு ஈஸியா அது செலக்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணுங்க, இதே மெட்டீரியல் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணணும்னா திருப்பி நம்ம கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டாங்கன்னா மீதி வர்ற எல்லா இடத்துல எல்லாமே செலக்ட் ஆகும். இது ரிமூவ் ஆகிட்டு மீதி எல்லாமே செலக்ட் ஆகும். அதுக்கு ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணும். ஸோ அதுக்காக அட்வான்ஸ் நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்றேன், மீதி ஒயிட் கலர் கொடுக்கறதுக்காக. கிளிக் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பண்றேன், இதே செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எனக்கு தேவை. ஸோ இந்த மெட்டீரியல் இப்படியே காப்பி பண்ணி இங்க போடாதீங்க, ஏன்னா இந்த சேம் நேம் இங்க வந்துட்டேன்னா மாறிடும். ஒரே நேம் எதில் வரக்கூடாது, ரெண்டு ஃபைலுக்கு வரக்கூடாது. ஸோ நான் என்ன பண்றேன், இதோட குவாலிட்டிஸ் மட்டும் போதும், நேம் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க வந்துட்டு காப்பி பண்றேன். ஸோ இந்த குவாலிட்டிஸ் மட்டும் எனக்கு காப்பி ஆகும். இங்க வந்து நான் அதை பேஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ சேம் கலர் வருது. ஸோ நமக்கு என்ன டிஃப்யூஸில் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ ஒயிட் கலர் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒயிட் கொடுக்கும்போது பியூர் ஒயிட் கொடுக்காதீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. பியூர் ஒயிட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டே லைட்டுக்கு வரும்போது பேனிங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ பியூர் லைட் இருக்குன்னா கொடுக்கக்கூடாது. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, இதுவும் ஆயிடுச்சு அதுவும் ஆயிடுச்சு. ஓகே, சிம்பிளாக ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இன்னும் என்ன கொடுக்கலாம், நைடு அது பாருங்க. ஓகே, ஸோ இனி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து மீதி இருக்கிற போர்ஷனுக்கும் கொடுக்கலாம். ஓகே, இதுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், 4 கொடுத்துட்டேன். இந்த போர்ஷனுக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துட போகிறேன். சேம் ஒயிட் கலர் தான் அதுலேயுமே கொடுக்குறேன். ஸோ எனக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்லாப்புக்கு வந்து சேம் ஈக்குவல் டிசைனில் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த போர்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர் எனக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதே மெட்டீரியலோட இதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். முன்னாடி காப்பி பண்ண அதில் இருக்கு. ஓகே, ஸோ அதனால சேம் இதே தான் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதுக்கு நான் இன்னொரு இது சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இந்த கலர் கோடு கிடைக்கும். பாருங்க, கலர் கோட் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. இது ஆக்சுவலா உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற கலர் கோட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஓகே, தெரியுதா ஜி? ஹலோ. ஓகே, இங்க பாத்துட்டா உங்களுக்கு இங்க நிறைய எல்லா பிராண்டோட மெட்டீரியல்ஸ் இங்க வரும். ஓகேவா? இங்க பாத்துட்டா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டோட மெட்டீரியல்ஸ் வரும். இங்க பாருங்க, நமக்கு என்னன்னா அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க பாத்துட்டா நிறைய மெட்டீரியல்ஸ் வரும். பாருங்க, அந்த கலர் பெயிண்டோட நேமும் இங்க வரும். பாருங்க, ஓகேவா? நிறைய டைப் எப்படி இருந்தா என்னென்ன இது இருக்கோ அதோட இதெல்லாம் வரும். பாருங்க, ஓடி காரோட கலர் இதோட வருது. ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கலர் கோடு இருக்கு. ஓகே, இங்க பாத்துட்டா வரும். பாருங்க, நம்ம பர்ஜர் கிங் தெரியல, நம்ம ஊர்லயுமே இருக்கு பர்ஜர் கிங்கோட இது. ஓகே, ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு கலர் நமக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த கலர் சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த கலர் சூஸ் பண்றேன். இதுல வந்து கிளிக் பண்ணணும். இப்படி இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் எடுக்கிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இதோட கோடு பாருங்க, இங்க நமக்கு காப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு டேரக்ட் ஆக்சுவலா 3ds Maxல அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா டேரக்டா இந்த கோட் ஆப்ஷன் நமக்கு இங்க வரல. ஓகே, நமக்கு அப்ளை பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போட்டோஷாப் வச்சிருப்பீங்க உங்க சிஸ்டத்துல, ரைட்? போட்டோஷாப் இருக்கு நமக்கு சிஸ்டத்துல. ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா அந்த போட்டோஷாப்ல நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த கோடை நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அது போட்டிட்டு RGB கோட் கிடைக்கும். அந்த கோட் வச்சு நமக்கு என்ன 3ds Maxல அந்த கலர் கொண்டு வரலாம். ஓகே, மார்க்கெட் அவைலபிளான கலர் நமக்கு சிம்பிளா நமக்கு எங்க கொண்டு வரலாம், நமக்கு 3ds Maxல கொண்டு வரலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த ஸ்டெப் நான் காமிக்கிறேன். இந்த வெப்சைட்டோட எது அனுப்பிருக்கீங்கன்னா அனுப்புறேன். HDRI ஹெவன் அனுப்பியிருக்கேன். 2 ஃபைல் 2 இது அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு.
HDR இன்னும் ஆன் வரல. நீங்க வந்து எனக்கு வந்து சாஃப்ட் அதான் எனக்கு சாஃப்ட் ஓகே ஆர்கியூ 3D ஓகே தான் ஓகே அனுப்பியிருக்கீங்க. 3D டெவலப் பண்றதா அனுப்பியிருக்கேன். பரவாயில்ல, ரெண்டுமே அனுப்புறேன். ஓகே. பாருங்க, நார்மலா ஏதாவது ஒரு ஓப்பன் ஜஸ்ட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க நமக்கு என்ன இருக்கும், அந்த கலர் பெயிண்ட் இருக்கும், ரைட்? அதுல ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ நமக்கு இதே மாதிரி அதோட டயலாக் பாக்ஸ் வரும். இங்க இந்த கோடை நம்ம என்ன பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஓகே, பாருங்க கோடை பேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு அந்த கலர் கோடு இங்க வருது, இங்க வருது. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கணும்னா இந்த RGB கோடு எடுக்கணும். பாருங்க 239, 233, 229. ஸோ இதே கோட் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அங்க நமக்கு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க 239, 39, 239 and 233, அப்புறம் வந்து 229 நினைக்கிறேன். 229. ஓகே, ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், 229 அது கொடுத்துட்டா நமக்கு என்ன வரும், சேம் கலர் வரும். பாருங்க. ஓகே, ஏதாவது நமக்கு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதும். ஆனால் ஏன்னா நம்ம 3ds Maxல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம், நமக்கு டேலைட் வருது. ஸோ அதனால கொஞ்சம் என்ன ஆகும், இந்த ஷேட் மாறிடும். ஸோ கொஞ்சம் டார்க் கொடுக்கலாம். இப்போ நமக்கு அந்த லேயர் ரிசல்ட் தேவைன்னா கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இப்போ எங்கே அப்ளை ஆயிடுச்சு, இந்த மெட்டீரியல் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இனி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு இங்கே இருந்து ஒரு ஃபேஸஸ் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இந்த ஃபேஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது அப்ளை பண்ணிக்கலாம். இனி எனக்கு என்ன இருக்கு, இன்னொரு ஃபேஸஸ் இருக்கு. அந்த ஃபேஸுக்கு என்ன பண்ணணும், இன்னொரு மெட்டீரியல் எனக்கு சூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள்கிட்ட அதே மாதிரி இங்கே எல்லாமே நேம் கொடுத்துட்டானா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டார்க் ப்ளூ கொடுங்க, டிபி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு வாலோட வெயிட் பெயிண்ட். ஓகே, வால் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நமக்கு ஒரு என்ன கொடுக்கலாம், ஒரு ஷேடிங் கொடுக்கலாம், வார்ம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுக்கலாம், இன்னும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கூட தேவை. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணி நான் என்ன கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கலர் எடுக்கிறேன், அதே கலரோட காப்பி எடுக்கிறேன். இங்கே இருந்து மெட்டீரியல்ஸ் காப்பி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அதோட டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுக்கணும்னா ஒரு ஓகே, ஸோ நான் என்ன கொடுக்குறேன், டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ வால் டிஜி கொடுத்துட்டேன், டார்க் க்ரீன். ஓகே, ஸோ அது வந்து நான் எங்கே அப்ளை பண்ண போகிறேன், இதில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நமக்கு இங்க ஒரு ஃபேஸ் இருக்கு, இதுக்கு வந்து சேம் ப்ளூ தான் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அன்ஹைட் ஆல். திருப்பி மேலே இருக்கிற மொத்தமாக செலக்ட் பண்ணுங்க அண்ட் ஐசோலேட் பண்ணுறேன். அதுன்னு 4 கொடுங்க. அப்புறம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அங்கே என்னென்ன அப்ளை பண்ணணுமோ அது எல்லாமே என்ன பண்ணணும், இங்கேயுமே அப்ளை பண்ணணும். எல்லாமே கன்வர்ட் டு எடிட்டபிள் பாலில இருக்குனா? ஆமா, கன்வர்ட் பாலில இருந்தா தான் நமக்கு அந்த ஃபேஸ் சிம்பிளா செலக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, இல்லைன்னா நமக்கு அந்த ஃபேஸ் செலக்ட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது அப்ளை பண்ணிடுங்க. நமக்கு வந்து க்ரீன் தான் இதில் அப்ளை பண்ணிட்டோம்.
அப்புறம் இந்த டாப் சைடு வந்து என்ன அப்ளை பண்ணிருக்கேன், நமக்கு அந்த வால் வெயிட் இருக்கு, வால் வெயிட் அப்ளை பண்ணுவோம். ஐ திங்க் அப்புறம் நமக்கு அந்த வால் வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டி வரும். நம்ம டெஸ்ட் வந்து பார்த்துட்டு லைட்டிங் அதிகமாக இதாகுதுன்னா நமக்கு என்ன பண்ணோம், கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஓகே பாருங்க இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், நமக்கு இந்த இது இருக்கு அதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதே மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து இது அப்ளை பண்ணிட்டேன். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அது நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஓகே ஸோ இப்போ பில்டிங் மொத்தமாக மெட்டீரியலிங் ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன, நமக்கு என்ன பண்ணணும், நம்ம பேஸ்மெண்ட் மெட்டீரியல் பண்ணணும். ஸோ பேஸ்மெண்ட் சூஸ் பண்ணுறேன். ஓகே பேஸ்மெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த பேஸ்மெண்ட்டுக்கு அரௌண்டிங் நமக்கு அந்த ஸ்டோன் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு ஆக்சுவலி அந்த பேஸ்மெண்ட் இதை இங்கே அப்ளை பண்ணி வச்சிருக்குன்னா இல்லை. ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம் அதில். ஓகே ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன வர்றேன், இங்கே வரேன். இங்கே இந்த நமக்கு பாருங்க ஸ்டோன் இருக்கும். ஓகே ஸ்டோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்துட்டோன்னா நமக்கு வெர்டிக்கல் ஸ்டோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஸோ என்ன பண்ண போகிறேன், சேம் மெட்டீரியல் நான் எடுத்துகிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணி ஆட் டு சீன் கொடுக்குறேன். ஸோ அந்த மெட்டீரியல் இங்கே வரும், இங்கே வரும். ஓகே ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இதில் வந்துடுச்சு, பரவாயில்ல. ஜஸ்ட் நம்ம அந்த பெயிண்டில் வந்துடுச்சு. பெயிண்ட் ஆக்சுவலி சேஞ்ச் ஆகாது, புதுசாக தான் வரும். ஆனால் மேபி அந்த பெயிண்ட் கலர் எடிட் பண்ணணும்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது, சூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதனால நான் இப்போ அதே சூஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. கண்ட்ரோல் Z. ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம அந்த பேஸ்மெண்ட் சூஸ் பண்ணுறேன். பேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ இங்கே மெட்டீரியல் வந்துடுச்சு. ஸோ இது மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அதை ஆக்சுவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோமோ அதை, ஆமாம் எடிட்டபிள் போல கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ சைட் சூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் மீதி இருக்கிற சைட்ஸ் எல்லாமே நான் சூஸ் பண்ணேன். ஓகே அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இது அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை அதுக்கப்புறம் ஷோ மெட்டீரியல். ஓகே அப்புறம் இந்த இடத்துல வந்து அது ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு எடிட் பண்ணணும். ஓகேவா, UVW மேப் அப்ளை பண்ணுறேன், பாக்ஸ் கொடுக்குறேன். ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணிடுங்க, எடிட் பண்ணிடுங்க. நான் இப்போ 100/100/100 கொடுக்குறேன். சாம்பிள் கொடுத்தா போதும். ஸோ நமக்கு தெரியும் பாருங்கள். ஓகே எனக்கு இப்போ இங்கே மேக்ஸிமம் 3 போதும். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 120 கொடுத்து பார்க்குறேன். பாருங்க ஆல்மோஸ்ட் சேம் ஆகிடுச்சு, ரைட். ஸோ நமக்கு என்ன கொடுக்கலாம், மீதி எல்லாத்துக்குமே 120 கொடுக்கலாம். 120/120. ஓகே இனி நமக்கு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜிஸ்மோ எடுத்துட்டு என்ன பண்ணால் போதும், நமக்கு ஜஸ்ட் மேலே கொண்டு போனால் போதும். இங்கேயே வச்சு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மேலே கொண்டு போகலாம் இமேஜ் மட்டும். ஓகே ஸோ பண்ணிட்டேன். எனக்கு நீ என்ன பண்ணணும், இந்த சைடில் எனக்கு மார்பிள் இல்லைன்னா கிரானைட் அதை எதாவது அப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம அப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், திருப்பி கன்வெர்ட் எடிட்டபிள் போலே ஆகணும். ஏன்னா நம்ம கிரானைட் ஒரு மார்பிள் அப்ளை பண்ணும்போது அந்த இமேஜை நமக்கு என்ன பண்ண வேண்டியது, UVW மேப் யூஸ் பண்ணி எடிட் பண்ண வேண்டியது. ஓகே ஸோ அந்த டைமில் நம்ம UVW மேப் அப்ளை பண்ணும்போது இதுக்கு எஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இது மொத்தமாக கன்வெர்ட் எடிட்டபிள் போலே ஆகணும். ஓகே ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் எடிட்டபிள் போலே. ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன்னா நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ நான் அட்டாச் எடுக்கிறேன், இதை கூட அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஓகே மீதி எல்லாமே நமக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நமக்கு இப்போ இந்த ஏரியா பிரச்சனை கிடையாது.
ஓகே, அந்த இது பிரச்சனை கிடையாது. ஸோ மீதி இருக்கிற எல்லாமே நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுறேன், மொத்தமாக செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ட்ரா ஒரு இது சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை நமக்கு நேம் கொடுக்கணும், நேம் கொடுக்க மறக்காதீங்க, நேம் கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இதுக்கு நான் பிஎஸ்என் கொடுக்குறேன், பேஸ்மெண்ட் ஸ்டோனுக்கு பிஎஸ்என் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது செலக்ட் பண்ணிட்டு ஓகே, புரியல என்ன? ஹலோ, ஓகே, ஸோ இனி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து இன்னும் நமக்கு ஓகே ஓகே ஓகே. ஸோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து பாருங்க டைல்ஸ் இருக்கு, டைல்ஸ்ல பார்த்துட்டா நமக்கு நார்மல் கிரவுண்ட் டைல்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ், மெட்டல், லிக்விட் லெதர் கிரவுண்ட்ல வரும். கிரவுண்ட்ல வந்துட்டானா நமக்கு ஆஸ்பால்ட் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வரும். ரோடு, அதே மாதிரி நமக்கு கிராஸோட மெட்டீரியல், ஆஸ்பால்ட் மெட்டீரியல், சோயில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அப்புறம் வந்து ஃபேப்ரிக்ல பார்த்துட்டானா நமக்கு அந்த கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும் ஃபேப்ரிக்ல. எம்எஸ்சியில் பார்த்துட்டானா நீங்க முன்னாடி கேட்ட அந்த கொஸ்டின்ஸ் எம்எஸ்சி தெரியும்ல, நீங்க முன்னாடி என்கிட்ட கேட்டீங்க. லூமென்ல எம்எஸ்சி மெட்டீரியல்ஸ் இருக்கு, இதுல அந்த மாதிரி. ஆமா, பாருங்க அதே மாதிரி லைட்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலமே இருக்கு. ஓகே, அப்புறம் கார் பெயிண்ட், பிரிக்ஸ்ல போயிட்டேன்னா நமக்கு நார்மல் பிரிக்ஸோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வரும். ஆனா இதுல மெயின் பிரச்சனை என்னன்னா நமக்கு இதோட மெட்டீரியல்ஸ் அதிகமா இல்லை. நம்ம அந்த மாதிரி மார்பிள்ஸ், கிரானைட் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இதுல ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம அது அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு அந்த மெட்டீரியல் குவாலிட்டி எடுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஸ்டோன்ல இருக்கிறோம். ஓகே, ஸ்டோன்ல இருந்தோம், ஸ்டோன்ல இருந்து ஏதாவது ஒரு இதுல பாருங்க ஆக்சுவலா கிரானைட் இருக்கு, ஆக்சுவலா அவ்வளோ ஃபினிஷஸ் கிடையாது, க்ளோஸ்னஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதுல ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்றேன். ஓகே, இந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், அதில் அப்ளை பண்ண போறேன். அப்ளை டு சி. ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதே மெட்டீரியல் இதில் அப்ளை பண்ணிடுங்க, அதில் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஷோ மெட்டீரியல் கொடுங்க. நமக்கு இதுலேயே வந்து ஷோ மெட்டீரியல் கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டா தெரியும், பாருங்க இப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், யூவிடபிள்யூ மேப் அப்ளை பண்ணணும். ஓகே, பாக்ஸ் எடுக்கணும். ஆமாம், பாக்ஸ் எடுக்கணும். பாக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸை நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கே கொடுக்குறேன், நமக்கு ஒரு 250 by 250 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ரொம்ப பரவாயில்ல, 500 இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே, 500. ஸோ கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் டைல் மாதிரி இருக்கும். ஓகே, ஐ திங்க் 500 இஸ் பெட்டர். பாருங்க, ஸோ சேம் 500 என்ன பண்ணிக்கலாம், ஹைட்டுக்குமே சேம் 500 கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஈக்குவலாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் எடிட்டபிள் போடும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு மார்பிள் நம்ம ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருந்துட்டேன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே வந்து மார்பிள் நமக்கு லோட் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்துட்டேன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், அந்த இமேஜை நமக்கு லோட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இதுக்குள்ள நம்ம ஆக்சுவலாக எதுவுமே மார்பிள்ஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ணி வைக்கல. ஸோ நார்மலாக இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக மார்பிள் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஓகே, மார்பிள் என்ன கிரானைட்டோ எது தேவையோ அது நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணோம். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா ஹை குவாலிட்டி டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக டூல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டூல்ஸில் வரணும். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் இருக்கு. இந்த டூல்ஸில் வந்து என்ன பண்ணணும், சைஸ் மாற்றி லார்ஜ் சைஸ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த லார்ஜ் சைஸான மார்பிள்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துட்டானா நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, இது பாருங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நம்ம போடும்போது நமக்கு அந்த ஹெவியாக ரிசல்ட்டாக வரும், நமக்கு அவ்வளோ ஸ்கேல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொஞ்சம் டார்க்காக இருந்துட்டானா பெட்டராக இருக்குது.
இந்த சைஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நமக்கு ஹை குவாலிட்டி இமேஜ் கொடுத்துட்டோன்னா நம்ம ரெண்டர் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, ஸோ நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணும்போது இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போதுமே ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணணும். இது பாருங்க ரொம்ப ஹை குவாலிட்டி 2700 இருக்குது, இங்கே 2700. ஸோ நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சேம் சைஸ் ஈக்குவல் சைஸஸ் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இதை லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அதை நமக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ முடிஞ்சாச்சு. ரைட் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சேவ் இமேஜஸ். சேவ் ஆப்ஷன் வரணும். ஓகே, சேவ் ஆப்ஷன் வந்துருக்கு. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வந்து சப்போர்ட் ஃபைலில் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நான் ஜஸ்ட்டு மார்ஜின்னு போட்டேன். ஓகே, இப்போ இதில் பார்த்துட்டு நமக்கு என்ன வரும், அந்த மார்பிள் ஆப்ஷன் வருதா வந்துருக்கு. ஓகே, ஸோ அதை எடுத்து சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்ன ஆயிடுச்சு, அதே ஆப்ஷன் இங்கே ரிப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ரிப்ளேஸ் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் எடிட்டிங் பண்ணணும். நம்மளோட சொன்ன மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்மி. இதில் நமக்கு மார்பிள் கிரானைட்னா ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டோன்னா ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன்ஸே கிடையாது. ஸோ என்ன பண்ணிக்கணும், இந்த இதில் வந்து ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்ஷன்ஸ் இமேஜ். இந்த இமேஜ் நமக்கு தேவை, நமக்கு கிளியர் கோட்டாக வரும். ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஸ்னல் இருக்குது, ஃப்ரெஸ்னல் ரிமூவ் பண்ணேன். ஃப்ரெஸ்னல் இருந்துட்டானா ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் வரும். இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஆனால் ஃப்ரெஸ்னல் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் சின்ன வேலை என்னென்னா, க்ளோஸ்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். பாருங்க ஆல்ரெடி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துடுச்சு அந்த ஃப்ரெஸ்னல் மாறும்போது. ஸோ நமக்கு இதை என்ன கொடுக்கலாம், ஒரு 9.5 கொடுக்கலாம். பாருங்க ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு, இது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஒன் கூட கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இருந்தாலும் இதில் சின்ன பார்த்துட்டோன்னா சின்ன நாய்ஸ் மாதிரி, நாய்ஸ் ஆக்சுவலி நாய்ஸ் கிடையாது, அது வந்து கொஞ்சம் சின்ன பம்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது கூட போட்டிருக்காங்க அவங்க. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணணும், அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள் பம்ப் மேப்பு கூட ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் பக்கம் பெர்ஃபெக்ட்லி கிளியர் இது வந்துடுச்சு. ரைட், கிரானைட் மாதிரி நமக்கு கிளியர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கிளியர் ரிஃப்ளெக்ஷன்ஸில் நம்ம கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதே மாதிரி நமக்கு எந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் இதில் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த பம்போட மேப் அவர் போட்டிருக்கேன். ஓகே, இந்த பம்ப் மேப் தான் அங்கே நாய்ஸ் மாதிரி, தட் மீன்ஸ் சின்ன பம்பாக கொடுத்துருக்கேன். ஆனால் நமக்கு இப்போ கிரவுண்டில் போடுற இதில் வந்து நமக்கு பம்பு தேவையில்லை, நமக்கு கிளியராக தான் வரணும், கிளியர் கோட்டாக தான் வரணும். நம்ம டோரில் வார்னிஷ் போடுற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை ரிமூவ் பண்ணி கிளியர் பாலிஷாக கொண்டு வந்துட்டேன். பம்பு ரிமூவ் பண்ணிட்டேன்னு என்ன ஆகிடும், அது கிளியர் ஆகிடும். பாருங்கள். ஓகே, இப்போ எனக்கு அது என்ன ஆயிடுச்சு, பெர்ஃபெக்ட்லி மார்பிள் இந்த டைல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஆயிடுச்சு. ஓகே,